தாய் வீடு மே 2026. சுதேசிகளின் மருந்து மூலிகைகள் குறித்து அறிவதில் ஆர்வம் காட்டிய ஐரோப்பிய அறிஞர்கள். எழுதியவர் பால சிவகடாட்சம். வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் மேற்கத்திய மருத்துவம் குணப்படுத்த தடுமாறிய பல நோய்களுக்கு உள்ளூர் சிகிச்சைகள் சிறப்பான பலனை வழங்குவதைக் கண்டு ஐரோப்பிய மருத்துவர்களும் தாவரவியல் ஆய்வாளர்களும் ஆச்சரியமடைந்தனர். குறிப்பிட்ட சில மருத்துவ துறைகளில் பாரம்பரிய தமிழ் மருத்துவர்கள் பெற்றிருந்த ஆழ்ந்த நிபுணத்துவத்தை ஐரோப்பியர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர். குறிப்பாக இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த உள்ளூர் மருத்துவர்கள் பாம்பு கடிக்கு சிகிச்சை அளிப்பதில் தங்கள் திறமையை தெளிவாக நிரூபித்திருந்தனர். இதனை 17ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் செயற்பட்ட போர்த்துகீசிய போர் வீரரும் வரலாற்றாசிரியருமான யோவா டிபேரோ தனது பதிவுகளில் வலியுறுத்தி குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் RL ஃபோலியும் இந்த உள்ளூர் மருத்துவர்களின் திறமையை சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கத்திய மருத்துவத்தின் மேன்மையில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்த ஐரோப்பிய மருத்துவர்கள் இந்திய பாரம்பரிய மருத்துவர்களுடன் பெரிதும் நெருங்கி பழகவில்லை. இருந்த போதிலும் சில குறிப்பிட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் உள்ளூர் மருத்துவர்கள் காட்டிய திறமையை அவர்கள் அனுபவத்தின் மூலம் அறிந்திருந்தனர். இதன் விளைவாக இலங்கை மற்றும் இந்திய மருத்துவர்கள் பயன்படுத்திய மருந்து மூலிகைகளில் தனிச்சிறப்புமிக்க குணநலங்கள் இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கை ஐரோப்பியர்களிடையே உருவாகத் தொடங்கியது. வெப்பமண்டல நோய்களுக்கு செலவு குறைந்த சிகிச்சைகளை கண்டறியவும் விலை உயர்ந்த மருந்து இறக்குமதியை குறைக்கவும் ஐரோப்பிய மருத்துவர்களும் காலனித்துவ ஆட்சியாளர்களும் தெற்காசிய மருத்துவ முறைகளை ஆராய முனைந்தனர். இந்த சூழலில்தான் உள்ளூர் மருத்துவர்கள் பயன்படுத்திய மருந்து மூலிகைகள் குறித்த ஆர்வம் அதிகரித்து காலனித்துவ காலத்தில் தாவரவியல் மற்றும் மருத்துவ அறிவு துறைகளில் குறிப்பிடத்தக்க பரிமாற்றம் நிகழ்ந்தது. 1563ஆம் ஆண்டில் இந்திய மருத்துவ தாவரங்களை பற்றிய ஒரு நூலை எழுதியவர் கோவாவைச் சேர்ந்த போர்த்துகீசிய மருத்துவரான கார்சியா டி ஓட்டா ஆவார். அவரது இந்தியாவின் மருந்துகள் பற்றிய உரையாடல் என்னும் நூல் ஐரோப்பா முழுவதும் பரவ வேண்டும் என்ற நோக்கில் இலத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்தியாவில் தாம் சந்தித்த சித்தர்களை யோகிகள் என்று குறிப்பிட்ட அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று வருவதன் மூலம் பல வகை மருந்துகளையும் சிகிச்சை முறைகளையும் அறிந்து வைத்துள்ளனர் என்றும் பதிவு செய்துள்ளார். தமிழ் மருத்துவர்களால் சீனவேர் அல்லது சீனப்பாகு என அழைக்கப்பட்ட ஒரு மூலிகை போர்த்துகீயரால் இந்திய துணைக்கண்டத்தில் பரப்பப்பட்ட பால்வினை நோயான சிபிலிஸ் எனப்படும் பரங்கி நோக்கி மருந்தாக பயன்படுகிறது என்ற தகவலை பரவலாக அறிய தந்ததும் இவரே. போர்த்துகீயர்களால் மேற்படி நோக்கி மிகவும் பயனுள்ளதாக கருதப்பட்ட இந்த மருந்தை தமிழ் மருத்துவர்கள் பரங்கிப்பட்டை என்று அழைத்தனர். இந்த தகவலின் அடிப்படையில் பரங்கிப்பட்டை மருந்தாக இடம்பெறும் எந்த ஒரு தமிழ் மருத்துவ நூலும் 16ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக இருக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்த முடியும். கார்சியா டி ஓட்டாவின் நூலை சற்று விரிவுபடுத்தி கிறிஸ்டோபல் அகோஸ்டா என்பவர் 1578இல் கிழக்கு இந்தியாவின் மருந்துகள் மற்றும் மருத்துவம் பற்றிய ஆய்வு என்னும் பொருள் கொண்ட நூலொன்றை எழுதி வெளியிட்டார். கேரளத்தின் மருத்துவ தாவரங்களை பற்றிய விரிவான விளக்கங்களை படங்களுடன் தொகுத்து தரும் ஹோர்டூஸ் மலபாரிகூஸ் என்னும் நூலை எழுதியவர். கொச்சி பிரதேசத்தின் டச்சு ஆளுநராக இருந்த ஹென்ரிக் வான் ரீட் ஆவார். லத்தீன் மொழியில் தயாரிக்கப்பட்ட இந்நூல் 742 தாவரங்களின் விஞ்ஞான பெயர், மலையாள பெயர், அவற்றின் உள்ளூர் பயன்பாடு குறித்த விவரங்களை தந்துள்ளது. மூலநூல் ஆக்கப்பெற்று ஏறத்தாழ 325 வருடங்கள் கழிந்த பின்னர் ஓய்வு நிலை பேராசிரியர் KS மணிலால் அவர்களால்
ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்நூலை கேரள பல்கலைக்கழகம் 2003 திருவனந்தபுரத்தில் வெளியிட்டுள்ளது. ஹார்டூஸ் மலாபரிகூஸ் 12 பாகங்களை கொண்டுள்ளது. தென்னை மரத்தை பற்றி கூறும்போது தேனை போன்ற சுவையுள்ள இளநீரை கொடுப்பதால் தேன் பிளஸ் காய் என்பதிலிருந்து தேங்காய் என்ற பெயர் வந்தது என்று பேராசிரியர் மணிலால் விளக்குகிறார். கருவா மரத்திலிருந்து கருப்பூரம் பெறப்படுவதால் அதற்கு கருவா என்ற பெயர் வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இப்படி பல்வேறு தாவரங்களுக்கும் மலையாள பெயர் உருவான காரணத்தை ஆராய்ந்துள்ளார் பேராசிரியர் மணிலால். எட்டி விதையை ஒவ்வொரு நாளும் 1 அல்லது 2 வருடங்கள் தொடர்ந்து எடுத்து வரும் ஒருவருக்கு நாகபாம்பு கடித்தாலும் அதன் விஷத்தினால் பாதிப்பு ஏதும் ஏற்பட மாட்டாது என்று தாம் கேட்டறிந்து கொண்ட தகவல் ஒன்றை டச்சு ஆளுநர் தனது நூலில் பதிவு செய்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் இருபாலை செட்டியார் என்று அறியப்பட்ட தமிழ் மருத்துவர் பற்றி கூறப்படும் செவிவழி செய்தி ஒன்றை குறிப்பிடலாம். இந்த வைத்தியர் எட்டி விதையை சிறிது சிறிதாக அருந்த தொடங்கி மெல்ல மெல்ல கூட்டி ஒரு முழு விதையை சாப்பிட்டும் பாதிப்பின்றி இருந்தார் என்றும், இவர் சாப்பிட்டு மிஞ்சிய உணவை உண்ட காகங்கள் இறந்துவிடும் என்றும் கூறப்படும் செவிவழி செய்தியை இங்கு குறிப்பிடலாம். உண்மையில் எட்டி விதையில் ஸ்ட்ரைக்னைன் எனும் மிக கடுமையான நச்சு பொருள் உள்ளது. பொதுவாக 60 தொடக்கம் 100 மில்லிகிராம் ஸ்ட்ரைக்னைன் உயிருக்கு ஆபத்தானதாக கருதப்படுகிறது. அது 1 தொடக்கம் 2 மணி நேரத்திற்குள் மரணத்தை ஏற்படுத்தக்கூடும். இருப்பினும் நஞ்சின் தாக்கம் ஒவ்வொருவருக்கும் வேறுபடலாம். தமிழக மக்களின் பாரம்பரிய மருத்துவமும் அவர்கள் பயன்படுத்திய மருந்து மூலிகைகளும் இரசாயன பொருட்களும் குறித்து முதலாக விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டவர் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தென்னிந்தியாவில் மருத்துவ பணிபுரிந்த ஆங்கிலேய மருத்துவரான வைட்டோ ஐன்ஸ்லி ஆவார். இவர் மட்டேரியா மெடிக்கா ஆஃப் ஹிந்துஸ்தான் என்னும் ஆய்வு நூலை 1813ஆம் ஆண்டு சென்னையில் அச்சிட்டு வெளியிட்டார். இவரது மெட்டேரியா இண்டிகா என்னும் பெருநூல் பொது ஆண்டு 1826 லண்டனில் வெளியிடப்பெற்றது. மருந்து பொருட்களை விஞ்ஞானபூர்வமாக இனங்கண்டு அவர்களின் லத்தீன் விஞ்ஞான பெயர்களுடன் தமிழ், சமஸ்கிருதம், பாரசீகம், அரபு, இந்தி, சிங்களம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் வழங்கப்பட்ட பெயர்களையும் அந்த மருந்து பொருள்கள் உள்ளூர் நோய்களுக்கு எவ்வாறு பயன்படுகின்றன என்பதையும் விளக்கியுள்ளார். மேலும் உள்ளூர் மருத்துவர்கள் பயன்படுத்தும் தமிழ் மருத்துவ நூல்களின் விரிவான பட்டியல் ஒன்றை ஐன்ஸ்லி தந்துள்ளார். கூடவே தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் மருத்துவர்கள் பயன்படுத்திய சமஸ்கிருத மொழியில் இருந்த நூல்களின் விவரங்களையும் தந்துள்ளார். தேவநாகரி, கிரந்தம் ஆகிய 2 வரி வடிவங்களிலும் சமஸ்கிருத நூல்கள் எழுதி வைத்து படிக்கப்பெற்றன என்ற விவரத்தையும் ஐன்ஸ்லி தந்துள்ளார். இந்த காலகட்டத்தில் இந்திய மற்றும் இலங்கை அறிஞர்கள் சிலர் மட்டுமே தமிழ் மருத்துவத்தை மீட்டெடுக்க முயன்றனர். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தஞ்சையின் மராட்டிய ஆட்சியாளரான 2ஆம் சரபோஜி. மருத்துவத்துறையின் மீதான சரபோஜியின் ஈர்ப்பு அவரது சமகால ஆங்கில மருத்துவரும் நண்பருமான வைட்டா ஐன்ஸ்லியின் கவனத்தை ஈர்த்தது. மனித உடற்கூறியல் பற்றிய ஆழ்ந்த ஆர்வத்தை காட்டிய மன்னர் சரபோஜி கட்டுப்பாடு மிக்க ஓர் இந்துவாக இருந்தபடியால் மத நம்பிக்கைக்கு விரோதமாக போகாது முற்றிலும் ஜானை தந்தத்தினால் செய்யப்பட்ட மனித எலும்புக்கூடொன்றை இங்கிலாந்திலிருந்து தருவிப்பதற்கு உத்தரவிட்டார் என்று ஐன்ஸ்லி பதிவு செய்துள்ளார். தஞ்சையில் சரஸ்வதி மகால் நூலகத்தை வளர்த்ததில் மன்னர் சரபோஜி முக்கிய பங்கு வகித்தார். இது நாட்டின் அனைத்து மூலைகளிலிருந்தும் விரிவான அறிவு தொகுப்பை சேகரித்த ஒரு களஞ்சியமாகும்.
மேலும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் அவர் நிறுவிய தன்வந்திரி மஹால் என அழைக்கப்பட்ட மருத்துவமனையில் ஆயுர்வேத மருந்துகளை சோதித்து தெரிவு செய்யப்பட்ட சிகிச்சை முறைகள் குறித்து தமிழில் நூல்கள் எழுத முனைந்தார். இதன் மூலம் சரபேந்திர வைத்திய முறை என்ற அறியப்பட்ட தமிழ் மருத்துவ நூல்கள் உருவாகின. தமிழ் மருத்துவத்தின் மறுமலர்ச்சிக்கும் அறிவுப்பரப்புக்கும் அவர் செய்த பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். தமிழர் மருத்துவம் மற்றும் தாவரவியல் தொடர்பான துறைகளில் ஆர்வம் கொண்டவர்கள் அறிந்து கொள்வதற்கும் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் பெரிதும் உதவக்கூடிய ஏராளமான விடயங்களை இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஐரோப்பிய அறிஞர்களின் நூல்களையும் ஜோன் அட்டிகல அவர்களின் சிங்களீஸ் மெட்டீரியா மெடிக்கா என்னும் நூலையும் ஆழமாக படிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி.